டாப்ல இருக்கும்போதோ, இல்ல பீக்ல இருக்கும்போதோ, நம்மள எல்லாரும் வந்து ரொம்ப மெச்சுப்பாங்க. ஆனா, பைபிள்ல ரோமர் 5வது அதிகாரம் இங்க நமக்கு என்ன சொல்லுது? 6லருந்து 10 வசனங்கள நம்ம வாசிச்சோம் அப்டின்னா, நம்ம எப்படி இருந்தோம்? நம்மளோட கண்டிஷன் எப்படி இருந்தது? அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல நம்ம என்னவா இருந்தோம் அப்டின்னா, வி ஆர் வீக். வி ஆர் வித்தவுட் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு பார்க்குறோம். 2வது வி ஆர் சின்னர்ஸ். நம்ம பாவம் செஞ்சுட்டு இருந்தோம். 3வது நம்ம வந்து தேவனுக்கு சத்துருவா இருந்தோம். 3 காரியங்கள் நம்ம கேட்கலாம். நம்ம எப்ப பாவம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, ஒரு வேள நம்ம பாவம் செய்யாம இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம கண்ல நம்ம பாவம் செய்றோம், மனசளவுல பாவம் செய்றோம், நம்மளோட தாட்ஸ்ல நம்ம நெறைய பாவம் செய்றோம். நம்ம பாவிகளா நம்ம இருந்திருக்கோம். 2வது வி ஆர் எனிமீஸ் ஃபார் காட். பிகாஸ் வி ஆர் சோ சின்ஃபுல். நம்ம வந்து வி ஹவ் பிகம் எனிமீஸ் ஆஃப் காட். 3வது வி ஆர் சோ வீக். நமக்கு வந்து ஹெல்ப்பே இல்லாத ரெக்லெஸ்ஸா, ஹெல்ப்லெஸ்ஸா நம்ம வந்து இருந்திருப்போம். இப்படி நம்ம இருக்கும்பொழுது, அடுத்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, காட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் ஹிஸ் லவ். தேவன் நம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நம்ம மேல அன்பு கூர்ந்து என்ன பண்றாருன்னா, நமக்காக வந்து மரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு